கோவர்தனாம்பிகை பார்த்தீங்கன்னா பசு வடிவில் வந்து பால் சொரிஞ்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறதா ஒரு வரலாறு உண்டு. அது என்ன வரலாறுன்னு நம்ம பார்க்கலாம். சில நாட்களாக மேய்ச்சலுக்கு வந்த பசு சரியாக பால் கறக்காததுனால அதை வளர்த்த இடையன் வந்து அந்த பசுவை கண்காணிக்கிறதுக்காக அந்த பசுவை பின்தொடர்ந்து போனான். அப்போது அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா ஒரு புதர் பக்கத்தில் போய் பால் சொரிந்துட்டு வெளில வந்துடும். இதை கவனித்த அந்த இடையன் அங்குள்ள ஊர் மக்களை எல்லாரையுமே அழைச்சிட்டு போய் பசு இந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு அங்குள்ள புதரை விளக்கி பார்க்கும்போது அங்கு சிவபெருமான் லிங்க திருமேனியாகவும் மரகத லிங்க திருமேனியாகவும் எல்லாருக்கும் காட்சியளித்தார். அதனால் அம்பாள் வந்து பசு உருவத்தில் அந்த லிங்கத்துக்கு தான் வந்து பால் சொரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. பசு உருவத்தில் இருக்க அம்பாள் அங்கே லிங்க திருமேனியில் ஞான வடிவான பாலை லிங்க திருமேனிக்கு சொரிந்ததால் இங்குள்ள ஈஸ்வரன் ஞானபுரீஸ்வரன் அழைக்கப்படுறாரு.